வெல்கம் டு பிஹைனம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேரட் ரவா கேசரி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட ஒரு 50 கிராம் அமுல் ஸ்ப்ரே எடுத்து வச்சுக்கோங்க. 50 கிராம் அமுல் ஸ்ப்ரேயோட மில்கை ஆட் பண்ணி அமுல் ஸ்ப்ரேயும் மில்க்கும் நல்லா பாயில் ஆகணும். மில்க் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்ச கேரட்டை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மில்க், கேரட்டோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ கேரட்டும் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பாயில் பண்ணுங்கள். இப்போ ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு 200 கிராம் சுகர் ஆட் பண்ணுறோம். உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகிற அளவு வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது ஜஸ்ட் கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 250 கிராம் ரவா எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரவா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரவை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் திக் கன்சிஸ்டன்சி வரும். அந்த திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக் ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் திக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பேனில் ஒரு 50 கிராம் நெய் எடுத்துக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கிஸ்மிஸ் நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்ச ரவாவோடு சேர்த்து இந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலர்ஃபுல்லான கேசரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. இது நீங்கள் அக்கார்டிங் டு யுவர் விஷஸ் நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Stay tuned until the next video has posted. If you like this video, kindly thumbs up and please don't forget to share and subscribe. Thank you.